பிரைஸ் லார்ட். நான் உங்க எஸ்தர். வாங்க கதைக்குள்ள போலாம். சிறந்த நண்பனை தெரிந்தெடு. எலியும் ஏரோப்ளேனும் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். மத்த ஏரோப்ளேன்ஸ் எல்லாம் என்னடா இது, இந்த ஏரோப்ளேன் போய் எலி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோப்ளேன் கிட்ட போய் சொன்னாங்களாம், இது பாரு, நீ ஏரோப்ளேன் வானத்துல பறக்கிறவன், ஆனா போய் நீ எலியோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கியே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நிறைய முறை எச்சரிச்சாலும் இந்த ஏரோப்ளேன் தொடர்ந்து எலியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுச்சான். டெய்லி ஏரோப்ளேனும் எலியும் ரொம்ப நேரம் மீட் பண்ணி பேசுறதும் ஜாலியா சிரிச்சு அரட்டை அடிக்கிறதும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் எலி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் ஏரோப்ளேன் வரவே இல்லையா. அதனால எலிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏரோப்ளேன் வரவே எலி போய் ஏரோப்ளேன் கிட்ட கேட்டுச்சான், நீ எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆவுன்னு நீ எங்க அப்படி பறந்து மேல போயிடுற, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எலி சொல்லிச்சான். அதுக்கு ஏரோப்ளேன் சொல்லிச்சான், உனக்கு என்னப்பா, நீ பூமியில ஜாலியா எங்க வேணா சுத்தலாம், ட்ரைனேஜ்ல கூட போய் படுத்துக்கலாம், ஆனா எனக்கு அப்படியா? நீ ஒயரை கடிக்கலாம், பைப்பை கடிக்கலாம், பசிச்சதுன்னா அங்க இருக்கிற தானியத்தெல்லாம் எடுத்து சாப்பிடலாம். ஆனா என் லைஃப் அப்படி இல்லையே, எனக்குன்னு எல்லாத்துக்குமே டைம் இருக்கு. நான் இங்க தரையிறங்கணும்னா எனக்கு டைம் இருக்கு, நான் பறக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்கு. பறக்கும்போது திடீர்னு மழை வரும், பறவைங்க பறக்கும், உன்னை போல நான் நினைச்சதெல்லாம் சாப்பிட முடியாது தெரியுமா? எனக்கு எப்பவுமே ஃபியூயல் போட்டு நிரப்பிடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம பறக்கும் போதும் செக்கிங், நான் லேண்ட் ஆகும் போதும் செக்கிங். பப்ளிக் எல்லாம் ஏத்திக்கிட்டு அவங்க ஊர்ல இறக்கி விட்டு வர வேணாமா? என் கஷ்டம் தெரியாம நீ வேற இப்பெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஏரோப்ளேன் ரொம்ப அழுத்துக்குச்சான். அது என்னமாப்பா, நான் கண்ணால பாக்குற வரைக்கும் எதையுமே நம்ப மாட்டேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, ஏன்னா உன் கூட கூட்டிட்டு போ, நான் பாக்குறேன் நீ நிஜமாவே கஷ்டப்பட்டுதா டெய்லி லேட்டா வரியா, இல்லன்னா சும்மா நான் வானத்துல ஜாலியா பறந்துட்டு வேணும்னு லேட்டா வரியான்றது நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிச்சான். ஏரோப்ளேன் சொல்லிச்சான், என்ன எலி நீ இப்படி புரிஞ்சுக்காம இருக்கிற, நானே நினைச்சாலும் உன்னை கூட்டிட்டு போக முடியாது எலி அப்படின்னு சொல்லிச்சான். எலி பேசவே இல்லையா. ஏரோப்ளேனும் யோசிச்சுட்டு, வேணும்னா ஒரு ஐடியா இருக்கு, யாருக்குமே தெரியாம நீ ஏறி பைலட் பக்கத்துல ஒரு மூளையில ஒண்ணு மறைச்சுக்கிட்டா சரி, இதுக்கு மேல என்னால எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். எலி சொல்லிச்சான், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எப்போன்னு மட்டும் சொல்லு, நான் தயாரா வரேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு ஏரோப்ளேனு, இன்னும் 3 hours கழிச்சு நான் புறப்பட்டுருவேன், நீ ஏறுறது உன் கையில தான் இருக்கு, நான் திரும்பியும் லேண்ட் ஆவேன், அப்ப நீ எங்க வேணாலும் போய் சாப்பிட்டுட்டு உன் வயித்தை நிரப்பிக்கோ, தயவு செஞ்சு எனக்கு ட்ரபிள் மட்டும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிச்சான். சரி நான் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எலி புறப்பட்டு போச்சான். 3 hours கழிச்சு யாருமே பார்க்காத நேரத்துல குடு குடு குடுன்னு ஏரோப்ளேன் மேல ஏறி பைலட் உட்கார்றதான அந்த இடத்துல ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிச்சான். எந்த சத்தமுமே போடாததுனால ஏரோப்ளேன்ல ஒரு எலி இருக்கிறது யாருக்குமே தெரியாம போச்சான். பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ஏரோப்ளேன்ல ஏறி அவங்கவுங்க இடத்துல உட்காந்துட்டாங்களாம். ஏரோப்ளேனும் வானத்துல பறக்க ஆரம்பிச்சுதான். எலிக்கு ஒரே சந்தோஷம், ஐயோ நம்ம சிறகு இல்லாமயே மேல பறக்குறோம், ரொம்ப நாள் கனவு நிறைவேறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரே குதூகலமா, எப்படியாச்சும் இந்த வானத்தெல்லாம் எட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் எட்டி எட்டி பார்த்துச்சான். வானம்லாம் ரொம்ப அழகா தெரிஞ்சுதான். நிஜமாவே ஏரோப்ளேன் உண்மையாதான் சொல்லுது. கஷ்டம்தான், இவ்வளோ பேசஞ்சர்ஸை ஏத்திக்கிட்டு பொறுப்பா கொண்டு போய் விடணும்ல. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கண்ணார பாத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்மனு வந்துகிட்டே இருந்துச்சான். பேசஞ்சர்ஸ் எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கொடுக்கும்போது எலியினுடைய மூக்குல அந்த வாசனை எல்லாம் போக ஆரம்பிச்சுதான். ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணி 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 இதுக்கு மேல முடியாது, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலி கண்ட்ரோலை இழந்து எப்படியாவது கீழே ஏதாவது ஸ்நாக்ஸ் விழுந்ததுன்னா கடகடன்னு போய் சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஏரோப்ளேன் சொல்லிச்சான், எலி பிளீஸ், நான் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ மட்டும் ஏரோப்ளேன்ல இருக்கிறது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஏன் பேசஞ்சர்ஸ் எல்லாம் கத்தி கூப்பாடு போட்டு ஒரு வழி ஆயிடும், அப்புறம் எவ்வளவு பெரிய ஆபத்து வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது, தயவு செஞ்சு சொல்றேன் கண்ட்ரோல்டா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். எலியும் சரி நான் கம்மன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். திரும்பி ஒரு 1/2 hour கழிச்சு எலிக்கு பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சுதான். ஐயோ இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒயரெல்லாம் நறுக்குன்னு கடிக்க ஆரம்பிச்சுதான். கடிச்ச கொஞ்ச நேரத்துல பேலன்ஸ் இல்லாம மேலையும் கீழையும் தடுமாற ஆரம்பிச்சுதான். பேசஞ்சர்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்களாம். கண்ணி மேய்க்கிற நேரத்துல
உயரமான இடத்துல இருந்து அந்த ஏரோப்ளேன் தொமால்னு கீழே விழுந்து எல்லாமே நொறுங்கி போச்சான். நம்ம லைஃப்ல கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. நாம யார சூஸ் பண்றோம் அப்படிங்கறதுல நாம கவனமா இருக்கோம். நம்ம எல்லார்கிட்டயும் அன்பு செலுத்தணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆனா நாம நல்ல பழக்கமுடைய நண்பர்களோட பழகுறோமா அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இத குறிச்சு பைபிள்ல கூட நீதிமொழிகள் 13:20 ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான் எவ்வளவு தெளிவா போட்டிருக்கு. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும். மறுபடியும் நல்ல ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். God bless you.